ஸ்ரீமடம் உலகின் ஒரே விஸ்வரூப விஷ்ணுமாயா சாத்தன் மடம். ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி சுவாமிகள் அழைக்கிறார். ஸ்ரீமடம் வாங்க, சந்தோஷமா போங்க. உலகமெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் என்று அழைக்கக்கூடிய பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. இப்போ சனி பயிற்சி கொடுக்கும் 3 ஜாக்பாட்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. எல்லா ராசிக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான ஜாக்பாட்ஸ்கள்லாம் இருக்கும் சார்? இது இந்த ஜாக்பாட்டுங்கிற வார்த்தை ஏன் பயன்படுத்துறோம்னு ஒன்று இருக்கு. இப்போ மீனத்துக்கு சனி பகவான் வரப்போறாரு. வாக்கிய முறைப்படி, திருக்கணித முறைப்படி நம்ம போன வருடமே வந்ததா நம்ம சொல்றோம். அதுக்கு பலன் தான் நம்ம ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ்ல நம்ம நிறைய போட்டோம். இருந்தாலும் வாக்கியத்தை ஃபாலோ பண்ற நண்பர்கள் அவர்கள் எங்களுக்காக சொல்லுங்கன்னு கேட்டுக்கிட்டதன் அடிப்படையில் நம்ம இதை சொல்றோம். சனி பகவான் எங்க இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மீனத்துக்கு வருகிறார். ஒவ்வொரு டிரான்சிஷனும் இருந்தா 2.5 வருடம் ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு போகிறதுக்கு 2.5 வருடம். அப்போ கணக்கு போடுங்க. 12 2.5 கணக்கு, 2 2 24, 12 6 6, 24 6 30 வருடம். இதே 30 வருடத்துக்கு முன்னாடி மீனராசிக்கு வந்த சனி இப்போதான் வர்றாரு. திரும்ப வர்றதுக்கு 30 வருடம். ஸோ ஒருத்தருடைய வாழ்க்கையில் நம்ம சொல்லுவோம் 30 வருடம் ஒரு சுற்று, 2வது சுற்று, 3வது சுற்று சனி வரும்போது முழுமை அடைஞ்சிருவீங்க. 90 வயசாயிரும். ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இந்த சனி பகவான் மீனத்திற்கு வரும் மட்டும் ஒரு ஸ்பெஷல் என்னன்னா, இது குருவினுடைய வீடு, இது கோயில். இந்த கோயில் வீட்டுக்கு குரு பகவான் சனி பகவான் வந்துட்டார். இவர் புனிதராகி விடுகிறார். சனி இத்தனை நாள் டார்ச்சர் பண்ணிட்டு இருந்த சனி இனிமே குட் சனியாக மாறிடுறார். குருவோட கைடன்ஸ். வாத்தியார் வீட்டுக்கு போயிருக்கார். வாத்தியார் இருக்கிற வீட்டில் சத்தம் போட்டு பேச மாட்டார். ஸோ அப்போ சனி பகவான் இப்போ நிறைய பேருக்கு குபேர சம்பத்துக்களை, யோகங்களை அள்ளித்தரப் போகிறார். எந்தெந்த ராசிகளுக்கு என்னென்ன பலன்களை தருவாருங்கிறத ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். சுவாமிஜி, துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சியுடைய 3 ஜாக்பாட்கள் என்னென்ன? துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே சனி பகவான் 4 5 கூடியவர். அவர் 6ஆம் வீட்டில் மறைஞ்சிருக்கு. இதில் என்ன பெரிய விசேஷம்? 6ஆம் வீட்டுக்கு போனால் மறைவுன்னு தானே சொல்லுவாங்க. அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் அதில் இருக்கிற ஒரு டெக்னிக்கல் ஒரு பாயிண்ட் ஒன்று இருக்குது. என்ன டெக்னிக்கல் பாயிண்ட்? அதான் நான் சொன்னேன், கெட்டவன் கெட்டுடில் கிட்டிடும் ராஜயோகம். இந்த மாதிரி அவன் உங்களுக்கு 6ஆம் இடத்துல மறைஞ்சது அப்படிங்கிறது எதனா, நம்ம கம்பெனியை பிருந்தா நம்ம கஷ்டப்பட்டு காலையில் போய் டெய்லி சாயந்தரம் ஒரு 9 நைட்டு 9:30 10 மணிக்கு சூடெல்லாம் ஏற்றி கற்பூரம் வச்சு கும்பிட்டுட்டு கற்பூரம் சட்டரை போட்டு மூடிட்டு வீட்டுக்கு போயிட்டு போலீஸ்காரன்ட்டெல்லாம் நம்ம மாட்டாமல் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு படுத்தா 12 இப்படி நாய் மாதிரி கஷ்டப்படுவோம். ஆனால் ஒரு நாள் 9 மணிக்கு வர வேண்டியவன் 9:30 மணிக்கு வந்துட்டோம்னா பார்த்தீங்களா சார், பார்த்தீங்களா எப்படிலாம் பாருங்கள், இப்படி தான் சார் ஆப்பர்ச்சுனிட்டியை ப்ரிவிலேஜ் கொடுக்குறீங்க, அது எப்படி மிஸ்யூஸ் பண்ணுறாங்க பாருங்க சார் அப்படின்றேன். ஏய், நான் எத்தனை மணிக்கு வீட்டுக்கு போனேன் தெரியுமாடா அப்படிங்க. அந்த மாதிரி தான் சனி பகவான் இருக்கும்போது இந்த போட்டு கொடுக்குற பாய்ஸ்னு ஒரு கம்பெனியில் இருப்பாங்க. ஈவனுங்களை ஹேண்டில் பண்ணுறதுக்கே நம்ம நேரம் சரியாகும். நண்பர்களே, அரசியல்வாதிகளை சொல்லுவாங்க, நீங்கள் ஏன் அரசியல் தெளிவாக பண்ணணும், எங்கடா பணம் விடுறீங்க, சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டுக்கெல்லாம் பதில் சொல்கிறதுக்கே ஒரு நாளே போயிடுது அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ அப்போது நல்லா ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறப்பெல்லாம் இந்த வீணா போனவனுக்கு கொடுக்குற டார்ச்சர்லேருந்தே இதுக்கே அப்படிங்கிற மாதிரி. ஸோ 6ஆம் இடத்தை சனி பகவான் பாருங்க, முதல்ல இந்த வீணா போன லிஸ்ட்டெல்லாம் தூக்கி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விடுவார். நம்ம பாஸ் நம்மகிட்டே பேசுகிற மாதிரி, நம்ம மேலே நல்ல பிரியமாக இருக்கிற மாதிரி, நம்ம செய்கிற ஒர்க்கு நம்ம பாஸுக்கு தெரியணும். நிறையா டெப்டி மேனேஜர் லெவலே நம்மளை கூட்டு போக மாட்டாங்க. நீங்கள் அசிஸ்டன்ட் மேனேஜராக இருப்பீங்க. நீங்கள் ஒரு ரிப்போர்ட் போட்டு பிரிண்டரில் பேப்பர் வச்சது ஒரு தப்பாப்பா, பிரிண்ட் வந்து கேப்பில் தூக்கிட்டு போய் அவங்க எழுதி வாங்கிடுவான். இது ஏன் ரிப்போர்ட்டரா, மானமே இல்லைல்ல அப்படிங்கிற மாதிரி வெக்கமே இல்லாமல் நம்ம ஆட்கள் இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணவே மாட்டாங்க. சார், திஸ் இஸ் மை டைரக்ஷன் சார், சி இஸ் மை ஜூனியர் சார் அப்படின்றான். நான் வான் ஜூனியர், என்ன வச்சு தான் வண்டியே வருது. 6ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கும் பொழுது இதெல்லாம் முதல்ல என்கவுண்டர் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக பிக் பாஸ் டு நீங்கள் தான் பேசுகிறீங்க, பிக் பாஸ் கேட்குறாரு. அந்த மாதிரி ஆகிடும். 6 7 8 பார்க்குறாரு. 8 பார்க்கும்போது என்ன ஆகும், ஆயுள் பாவத்தை சரி பண்ணுறாரு. இதை ஒரு முதல் விபரீத ராஜ் ஜாக்பாட் நம்பர் 1 என்னது, 8ஆம் இடத்தை பார்க்கறது. 8ஆம் இடத்தை பார்க்கும்போது என்ன ஆகும், முதல் விஷயமா சொத்து வாங்குறீங்க, வீடு வாங்குறீங்க, வண்டி வாங்குறீங்க, எதை வாங்கினாலும் சொத்து தான். நண்பர்களே, ஒரு ஐஃபோன் வாங்குறேன், சொத்து. நண்பர்களே, நான் 2 கிராம் காயின் வாங்கி நான் என் தங்கச்சிக்கு நான் சீர் செஞ்சேன். ஓகே, விலைக்கு காயின் எப்படி சார் வாங்க முடியும்? இன்னைக்கு அதான் சீர் செஞ்சேன்னு சொல்லிட்டேன். சீர்னா பெரிய காஸ்ட்லியாச்சே. ஸோ அப்போது ஒரு தம்பி அக்காவுக்கு சீர் செய்கிறதே ரொம்ப கஷ்டப்படுறாங்கம்மா. டோன்ட் ட்ரிங்க் டூ மச். இப்போ நீங்கள் 2 பவுண்ட் செஞ்சீங்கன்னா டியோர் வெரி பிக் பெரிய ஆள். நீங்கள் 5 பவுண்ட் இருந்தால் கல்யாணமே நடத்திடலாம். 5 லட்சங்க சும்மா கிடையாது. ஸோ அப்போ என்ன ஆகுது பாருங்க, ஒரு நாள் டிமானிட்டைசேஷன் அனௌன்ஸ் பண்ண போகிறான். எல்லாம் போச்சு, எவன் கேட்குறான். சரி, அப்போ 5ஆம் இடத்தை இப்போ 2 பார்க்கும்போது சொத்து சேர்த்துறீங்க. இதில் என்னன்னா, இப்போ கல்யாணம் வச்சு இப்பயாப்பா அப்படி நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி. எங்கள் அப்பா எங்களுக்கு 20 பவுன் எடுக்கலான்னு போனாருங்க. 20 லட்சம் கேட்டோன்னே திரும்பி பண்ணிட்டாருங்க.
அப்படிங்கிறத நிறைய கல்யாண பெண்களோட இப்போ பிரச்சனையே. அப்போ அந்த 6ஆம் வீட்டில் இருக்கிற சனி பகவான் அடுத்து 12 பார்க்கிறார். விரயத்தை பார்க்கிறார். விரயத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது என்ன ஆகும்? விரயமெல்லாம் சுபவிரயமாக மாறுகிறது. நான் ஒரு விளையாட்டுக்காக ஒரு கம்ப்யூட்டர் வாங்கினேன், அது என் இண்டஸ்ட்ரிக்கு ஒர்க் ஆகுது. நான் விளையாட்டுத்தனமாக நான் குழந்தைய ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக கேமரா வாங்கினேன், அது நான் இப்போ ப்ரொஃபஷனலாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நீங்கள் எதுக்கோ பண்ண செலவெல்லாம் இப்போ நல்ல நல்ல வகையில் செலவாகும். அடுத்து இது ஜாக்பாட் நம்பர் 2. ஜாக்பாட் நம்பர் 3 என்ன? உங்களுடைய முயற்சியை பார்க்குறார். உலகத்தில் பிருந்தா கடவுள்கிட்ட நம்ம ஒரு கேள்வி கேட்குறோம், ஒரு வரம் கேட்குறோம். என்ன வரம்? என் முயற்சிகள் எல்லாம் வெற்றி செய்து கொடுத்து விடு, நானே முன்னுக்கு வந்துக்கிறேன், எனக்கு பிக்ஷை மட்டும் இடாதீங்க. யாருமே ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், யாரும் யாருக்கும் சன்மானமாக எதையும் தராதீர்கள், உழைப்புக்கு தகுந்த பரிசாக கொடுங்கள். அதுதான் அவங்களுடைய சுய கௌரவம். 3ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது சனி பகவான் ஸ்டைலே தான், ஓடிப்போ, உன் பேரில் ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு தரேன், நீயே பழிச்சுக்கோ, திரும்ப திரும்ப எங்கிட்ட காசு கேட்காத, உன்னை நான் பொழைக்கிற வழி உருவாக்கி தரேன், நீயே பழிச்சுக்கோ. இதுதான் சனி பகவானோட ஸ்டைல். அதனால தான் சனி எனக்கு இவ்வளோ பிடிக்கும். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். இவர்கிட்ட குரு பகவான் மாதிரி ஐ பிளஸ் யூ மகனே, சாப்பிடு மகனே, கதெல்லாம் கிடையாது. உங்களை பிளஸ் பண்ணால் கூட கடையை ஓப்பன் பண்ணும்போது கூட சனி உங்கள் மூஞ்சியை பார்த்துட்டு போகிற அதே அடக்கத்தோடு தான் இருக்கியா, இல்லை பழைய ஏதாவது கௌரவம் வந்துருச்சான்னு கொஞ்சம் சீனை போட்டு கொஞ்சம் அப்படி பண்ணிங்கனால மண்டையில் தட்டி உட்கார வச்சிருவார். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் he is going to give you business opportunity. பட் அதை நீங்கள் நல்லபடியாக பயன்படுத்திக்கணும். முயற்சிகளில் வெற்றி தர வைக்கிறார். கூட பிறந்த அண்ணா தம்பி சண்டை போட்டு தான் சேர்த்து வைப்பார். நிறைய ஆக்டிவிட்டி பண்ணுறார். 6ஆம் இடம் என்பது முதல்ல சத்ருக்கள் சம்ஹாரம் பண்ணுற இடம், அங்கே வந்துட்டார். அடுத்து 8 பார்த்து என்ன பண்ணுறார்? சொத்து சேர்த்துறார். 12 பார்த்து என்ன பண்ணுறார்? எல்லா விரயத்தையும் சுப விரயமாக மாற்றுறார். 3 பார்த்து பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி தரார். ஸோ சனி பகவான் இஸ் கோயிங் டு டேக் ஃபுல் ஆஃப் யுவர் என்னது நிதியமைச்சர் பதவி அவர் வைக்க போகிறார். உங்களுடைய நிதியை ஃபுல்லாக பேங்க் அக்கௌண்ட் ஃபுல்லாக சனி பார்த்துட்டு இருக்கார். எங்கள் ஃபண்டு ஒன்று கூச ஒரு 10,000 ரூபாய்க்கு போயிருக்குப்பா, என்ன பார்த்து ஐயா அது வந்து பொதுவாக என்னுடைய ஜாலிக்காக நான் செலவு பண்ணுறது, உனக்கு எதுக்கு ஜாலிக்கு அவ்வளோ செலவு, 1000 ரூபா போதும் அப்படின்னு. யோ 10 5ஆவது ஆக்கியா, நோ 1000 ரூபா போதும், இதை வச்சு இந்த மாதத்தை ஓட்டு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அவர் பண்ணாலும் இந்த வருஷத்தோட எண்டில் உங்களுக்கு பெரிய பலன்களை தருவார். ஸோ ஃபைனான்ஸ் ஒத்திக்கு சனி பகவான் கையில் ஒப்படைச்சிட்டு ஜம்முன்னு இருங்க, அவர் பார்த்துப்பார். பொதுவாகவே இந்த சனி பகவானை பொறுத்த வரைக்குமே ஒரு முக்கியமான விஷயம் நண்பர்களே, சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்னு உலகம் ஃபுல்லாக சொன்னது நான் தான். இந்த சனி பகவான் நிறைய விஷயங்களில் நமக்கு நன்மை பண்ணுறார், நிறைய விஷயங்களை நமக்கு எடுத்துரைக்கிறார். சொல்கிறதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் அதுதான் உண்மை. நீங்கள் ஏற்றுக்கணும். நீங்கள் உண்மையிலேயே பிஸ்னஸை கொஞ்சம் நாளாக ஃபோக்கஸ் பண்ணலாங்கிறத ஒத்துக்குங்க. ஒத்துக்கிட்டிங்கன்னா சரியாயிடுவீங்க, அவ்வளோதான். ஐயா நான் உடம்புக்கு எடுத்துக்கிட்டேன், நான் பண்ணது தப்பு, டெய்லி நான் இந்த வேலையை பண்ணாமல் இருந்ததுன்னா உடம்பு நல்லா இருந்துடும், ஒத்துக்குங்க, சரண்டர் ஆகுங்க, சனி பகவான் விட்டுருவார். நல்லா புரிஞ்சு. சனி பகவானோட ஸ்டைலே என்னன்னா அக்செப்டன்ஸ் இஸ் த ஃபர்ஸ்ட். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கற்றுக்க வேண்டிய முதல் பாடமே சனி பகவான் வந்து இது ஒரு பாடம் தான். நீ ஏன்பா முன்னுக்கு வரல, நான் எங்கெங்க வேலை செஞ்சேன், நான் வந்ததுக்கு இது வந்ததே பெரிய விஷயம், ஓப்பனாக ஒத்துக்கிட்டிங்கன்னா சனி பகவான் ப்ளஸ் பண்ணுவார். அப்போது இந்த சனி பயிற்சி உங்களுக்கு கும்பத்துக்கு வந்து கும்பத்திலிருந்து அவரோட சொந்த வீடு பாடாப்படுத்தி செல்லாரும். இப்போ மீனத்துக்கு குரு பகவானுடைய வீட்டுக்கு வந்து அள்ளித்தரப்போகிறார். காரணம், குரு பகவானுடைய வீடு அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு தெய்வம் இருக்கின்ற வீடு. ஸோ அப்போது குரு இருக்கிற வீடு, குரு வந்து 1 2 3 இப்போ வந்து பொதுவாகவே காலபுருஷ தத்துவத்திலே என்ன பண்ணுறாருன்னா, குரு பகவான் உங்களுடைய 2ஆம் இடத்தை, அந்த குருவின் வீட்டில் இருக்கிற சனி 2ஆம் இடத்தை பார்த்துறார். காலபுருஷனுக்கு 6ஆம் இடத்தையும் காலபுருஷனுக்கு 9ஆம் இடத்தையும் டிஃபால்ட்டாக பார்க்குறார். உங்களுக்கு ஒரு குறையும் இல்லை, சனி பகவான் ஜம்முன்னு வச்சுப்பார். ஆனால் ஒரே ஒரு சின்ன பொய் சொன்னாலும் நீங்கள் மாட்டிப்பீங்க. அது எல்லா ராசிக்காரங்களுக்கும் ஒன்று சொல்கிறேன். சனி பகவானை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் அதை பண்ணுங்க, இதை பண்ணுங்க, இந்த மாதிரி பண்ணிக்கங்க, அந்த மாதிரி இதெல்லாம் எதுவுமே காதில் கூட வாங்கக்கூடாது. நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், காதில் கூட வாங்காதீங்க. சனி பகவானை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு ஒரே வழி என்ன? அன்னதானம் பண்ணுங்க. பிரேத சம்ஸ்காரம் இறந்து போனவங்களுக்கு ஃபனரல்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுங்க. நான் பண்ணுறேன், அதனால் சொல்கிறேன் நண்பர்களே. எனக்கு அதனுடைய ஃப்ரூட்ஃபுல்னஸ் தெரியும். சனி பகவான் உங்களை ஒன்றுமே பண்ண மாட்டார். நன்றாக இறந்து போனவங்களுக்கு ஃபனரல்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுங்க. இல்லாதவங்களுக்கு அங்கே உடம்பை எடுத்து போடுறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. சனி பகவான் கூடவே நடந்து வருவார். நன்றாக புரிந்து கொள்ளுங்க. when you pray God, you can go nearer to the God. என்ன, when you worship to the God, நீங்கள் கடவுளுக்கு நிறைய வேலை செஞ்சீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? கடவுளுக்கு பக்கத்தில் போவீங்க. ஓகே, பட் மனிதர்களுக்கு வர்ஷிப் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, God will becomes you. கடவுள் உங்கள் பக்கத்தில் நடந்து வருவார். சத்தியமான உண்மை. அப்போது என்ன பண்ண, சனி பகவானை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு எந்த விஷயங்களும் வேஸ்ட்டு. பக்கா ஷாப்லர் பர்சன் மூஞ்ச பார்த்து சொல்லுவார். 3 மணிக்கு எந்திரிச்சு பிஸ்னஸ், 4 மணிக்கு கடையை திறந்து 5 மணிக்கு உட்காருங்க. ரெஃபரன்ஸ் இட்லி கடை படத்தை போய் பார்த்துட்டு வாங்க. என்ன, என் ஜாமி கூட வரும், என்ன அது, சனி பகவான் கூடவே வருவாருங்க. காலையில் எந்திரிச்சு குளிச்சுட்டு கடையை போய் தரங்க, நல்லபடியாக இன்றைக்கி பிஸ்னஸ் நடக்கணும். சனி பயிற்சி, இந்த சனி பயிற்சி வந்து நான் நல்லா இருக்க போகிறேன் நினச்சி கடையை தரங்க, சனி பகவான் உங்கள் கூடவே வருவார்.
கருப்பசாமி ஆடி வரும். ஆடி வருவார் சனி பகவான். அதனால சனி பகவானுக்கு எக்ஸ்டர்னலாக நீங்கள் பண்ணுற எல்லா விஷயமும் வேஸ்ட் தான். திருநள்ளாறு போகிறீங்க போங்க, உங்கள் திருப்திக்கு போகிறீங்க. சென்னையில் பொலிச்சலூர் போகிறீங்க போங்க. இதெல்லாம் சனி பகவான்ட்டு அப்பப்போ ஒரு அட்டண்டன்ஸை போட்டு பார்த்துக்குங்க, கரெக்டாக இருக்கேன் சனி பகவான், கரெக்டாக இருக்கேன் அப்படின்னு கரெக்டாக இருக்கிறத காட்டிட்டு வாங்க, அவ்வளோதான். ஆனால் சனி பகவான் உங்களை பார்த்து கொண்டு தான் இருக்கிறார். சனியிடம் தப்பிக்கிறது ரொம்ப ஈஸி. ஆல்வேஸ் ரெடி டு ஒர்க், ஆல்வேஸ் ரெடி டு ஒர்க். ஒர்க்கு மேலேயே ஒன்று வேலை மேலே இருக்கணும், இல்லைனாலும் வேலை மேலே தான் இருக்கணும். அதை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். சனி பயிற்சி உங்களுக்கு நல்லதே தரும். சுவாமிஜி, இந்த சனி பயிற்சியால 3 ஜாக்பாட் மக்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு நன்மைகளை மக்களுக்காக சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பா இது மக்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். மக்கள் உங்களை தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா எப்படி தொடர்பு கொள்றது? மக்கள் என்னை தொடர்பு கொள்வதற்கு சிம்பிள். கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா இளைஞர்கள் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணணும் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி இந்த விஷ்ணுமாயா இருக்கின்ற ஸ்ரீமடத்திற்கு தினமும் வருகிறது. இந்த விஷ்ணுமாயாவை பாருங்க, உங்கள் வாழ்க்கை நினைச்சதெல்லாம் நடந்தேறும். 48 நாள் பூஜை பண்ணிக்கோங்க. அல்லது எங்கிட்ட நேரடியாக பண்றவங்க ஃபோன் மூலியமாகவும் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகத்தான் காத்திருக்கிறேன். நீங்கள் ஃபோன் பண்ணுங்க, நாம் பேசலாம்.